ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் தரமான சம்பவங்கள்லாம் கலந்துருக்கக்கூடிய ஒரு 5 வெப்சீரிஸ் மூவியோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முடியும் ஒரு சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக இருக்கீங்க, மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2024 பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இராட்டி த்ரில்லர் ஹாரர் படமாக எடுத்திருக்காங்க. மெயினாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்குள்ளே வந்துட்டு சம்பவம் இருக்காது, சம்பவத்தை தான் பார்த்தீங்கன்னா கதையை வந்துட்டு கொண்டு வருவாங்க. சரி, கதை என்ன அப்படின்னா, அதாவது ஒரு அழகான 4 கபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை இனிமே பெட்டர் ஆக்கிறதுக்காக ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிற ரிமோட் வில்லேஜுக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அங்க போறாங்க. சோ போன அந்த இடத்துல அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான சம்பவங்கள் அப்படின்றது அங்க நடக்க ஆரம்பிக்குது. சோ இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா காணாம போயிடும். இதுக்கப்புறம் நம்ம அழகான படத்தோட ஹீரோயின் இங்க என்னதான் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க வேணமான ஒரு முயற்சியில எடுக்கிறாங்க. கடைசியா அங்கிருந்து யார் தப்பிச்சாங்க அப்படின்றது இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா சம்பவம் எல்லாம் வந்து சும்மா தெறிக்க வந்து எடுத்திருக்காங்க. சோ அது வேணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா செடியூசர். ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த படம் பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாரர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும், பட் சம்பவங்கள்லாம் தரமா வச்சிருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்தை நடிச்ச அந்த குட்டி ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில ஒரு கூடிய நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 வயசா இருக்கும். ஸோ ரீசெண்டா தான் இவங்க ஃபேமிலி மொத்தத்துமே ஒரு பயங்கரமான இல்லீகல் ட்ரக் டீலிங் கேங் வந்துட்டு கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே அப்பார்ட்மெண்ட்ல தான் நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஹிட்மேனா இருக்காரு. நம்ம ஹீரோயினையா அவர் காப்பாத்தினதுக்கு அப்புறம் தானுமே வந்துட்டு ஒரு ஹிட்மேனா ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட என்னமான ஒரு பயிற்சியில எடுக்கிறாரு. கடைசியா என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படத்துல அந்த 14 வயசு பொண்ணுடைய ஆக்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். தென் சம்பவம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில இடம் நல்லாவே வச்சிருக்காங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா தி ப்ரொஃபஷனல். அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் எண்டிங் இந்த ரெண்டுல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி த்ரில்லர் வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த சீரிஸ் நடிச்ச எல்லா காட்டுமே பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது சீசன் 1 கண்டினியூட்டியா இந்த கதைகளை வந்து தொடருது. சீசன் 1ல ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெக்கேஷனுக்காக வெளியே போகும்போது அந்த குரூப்ல இருந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட்ல வந்துட்டு இறந்து போயிருப்பாரு. இதுக்கப்புறம் அந்த கப்புள்ஸோட லைஃப்ல நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, இவங்க எல்லாருமே எப்படி வந்துட்டு கடைசியா ஒண்ணு சொல்றாங்க அப்படின்றதான் இந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா சம்பவங்கள் ஒரு சில இடங்கள்ல லைட்டா இருக்கும், பட் இருந்தாலுமே ஆக்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டருமே வந்துட்டு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா த 4th சீசன். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப் சீரிஸ் இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்துல சம்பவம் இல்லை அப்படின்னாலுமே இந்த ராவான சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா விரிய எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வரக்கூடிய ஒரு ஃபேமிலியில கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு காணாம போயிடா. சோ இவங்க போலீஸ்க்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துமே அவளை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல. இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 8 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு போன் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய பொண்ணு கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்களுமே பாத்தீங்கன்னா போயிட்டு பாக்குறாங்க. பட் இருந்தாலுமே அவங்க பொண்ணுடைய பாடி மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. பட் இருந்தாலுமே அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க அவங்களுடைய பொண்ணை பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய அமானுஷமான விஷயங்கள் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஏன்னா அந்த படத்தோட ஸ்டோரி வந்து ரொம்ப மொக்கையா இருந்தாலுமே அந்த ராவான சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா வெறிய எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா லீ கோர்னஸ் த மம்மி. ஆப்பிள் டிவில இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் ட்ராமாவா வெளியே வந்திருக்கு. மெயினா ஸ்பைடர்மேன் மூவியை இன்ஸ்பயர் பண்ணி இந்த வெப் சீரிஸ் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வரக்கூடிய நம்ம சீரிஸோட ஹீரோவான நிக்கோலஸ் கேஜ் பாத்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நார்த் ஸ்பைடர்மேனா இருந்திருப்பாரு. பட் இருந்தாலுமே இவரோட லைஃப்ல நடந்த ஒரு சில விபரீதமான சம்பவத்துக்கு காரணம் இப்போ அவர் பாத்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே இவர்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் கிட்ட இவர் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா பணம் அப்படின்றது வாங்க மாட்டாரு. ஒரு இடத்துல வித்தியாசமான ஒரு சூப்பர் பவர் இருக்கிற மனுஷனை இவர் மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவரோட லைஃப்ல நடக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு 90s ஸ்பைடர்மேன் வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு தரமா ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாத அந்த டைம் பீரியட்லுமே சிஜி ஒர்க் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்கோ அது மாதிரி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா ஸ்பைடர் நவ். அமேசான் பிரைம்ல இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக முடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.